இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வம், இந்த அதிகாலை வேளையிலும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் இதோ இந்த நேரத்திலே உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும், இதயங்களை திறந்து உம்முடைய இறை வார்த்தையை உள்ளே பதிப்பதற்கான ஆற்றலையும் சக்தியின் தூய ஆவியின் அருளையும் இந்த பிள்ளைகளுக்கு தாரும். இந்த இறை வார்த்தை தருகின்ற வெளிச்சத்திலே இவர்கள் இந்த ஒளியிலே நடப்பதற்கு ஆவியின் அருளை தந்து ஆசீர்வதியும். குழந்தைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இறை வார்த்தையை கேளுங்கள், கடைபிடியுங்கள், படியுங்கள், வாழ்க்கையாக மாற்றுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். காரணம், சொத்துக்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், வாகனங்கள் இருந்தாலும், பல மாடி வீடுகள் இருந்தாலும், மனதில் அமைதி இல்லையே அவை ஒன்றுமில்லை. அமைதி தருகின்ற கடவுள் நம்மோடு இல்லையே அனைத்தும் வீணானது. இறை வார்த்தையை கேட்டு நம்பி இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானத்தின் கடவுள், அமைதியின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் தங்குகின்ற இடமாக நமது உடல் மாற வேண்டும், நமது இல்லம் மாற வேண்டும், நமது வீடு மாற வேண்டும், கடவுள் வாழ்கின்ற ஆலயமாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். கடவுளிடம் நாம் கற்றுக்கொண்டவை, அவர் வழியாய் பெற்றுக்கொண்டவை, அவரிடமிருந்து நாம் கேட்டறிந்தவை, நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுணர்ந்தவை ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிப்போம். ஒரு புள்ளியோ எழுத்தோ இறை வார்த்தையிலிருந்து பிசகாமல் அதை கடைபிடிக்கின்ற மக்களாக நாம் வாழ்வோம். இறை வார்த்தை கேட்டு கடைபிடிக்கின்ற மக்களாக மாறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.